அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது துணை சிறையில் இருக்கக்கூடிய அவர் இதே விவகாரம் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீதான வழக்கு விசாரணை தொடரக்கூடாது என்று விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தால் இந்த பதில் மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் மனுவும் தாக்கல் செய்திருந்தது. அதில் விசாரணையை தாமதப்படுத்தும் அவருக்கு இந்த வழக்கு மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் சென்னை மாவட்ட 3வது கூடுதல் நீதிபதி வி ஆனந்த் வந்து விசாரணை தந்தபோது அமலாக்கத்துறையின் பதில் மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழக்கு மனு விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.